வணக்கம் நண்பர்களே. பங்குச் சந்தையில் புதிதாக வரும் பலரும் ஒரே மாதிரி தவறுகள் பண்ணுவாங்க. இன்று அந்த முதல் 4 தவறுகள் பற்றி சொல்ல போறேன். நீங்க இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா நீண்ட காலத்தில் சேஃபாவும் ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம். முதல் தவறு, குவிக் ப்ராஃபிட் மைண்ட் செட். முதலீடு பண்ண உடனே அதிக ரிட்டர்ன் எதிர்பார்ப்பது பெரிய தவறு. ஸ்டாக் மார்க்கெட்ல பேஷன்ஸ் தான் முக்கியம். ஷார்ட் டேர்ம்ல கேம்பிள் பண்ற மாதிரி நடந்தா லாஸ் தான் அதிகம் வரும். இரண்டாவது தவறு, நோ ரிசர்ச் ஒன்லி டிப்ஸ். பல பேர் நண்பன் சொன்னான், வாட்ஸ்அப் குரூப்ல வந்தது, யூடியூப்ல கேட்டேன் என்று குருட்டுத்தனமா இன்வெஸ்ட் பண்றாங்க. கம்பெனி பைனான்சியல்ஸ், பிசினஸ் மாடல், growth பொட்டன்ஷியல் பார்க்காம வாங்குறது மிகப்பெரிய தவறு. மூன்றாவது தவறு, நோ டைவர்சிபிகேஷன். எல்லா பணத்தையும் ஒரே பங்கில் போடக்கூடாது. ரிஸ்க் குறைக்க ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே பங்கு டவுன் ஆயிடுச்சு என்றால் உங்கள் முழு கேபிட்டலையும் போக போக வைப்பு இருக்கு. நான்காவது தவறு, இமோஷனல் ட்ரேடிங். ஃபியர் மற்றும் கிரீட், இந்த இரண்டுமே ட்ரேடர்ஸ்க்கு பெரிய சத்துரு. மார்க்கெட் டவுன் ஆயிட்டா பேனிக் செல் பண்றது, மார்க்கெட் ஹை ஆயிட்டா பிளைண்டா பை பண்றது இரண்டுமே தவறான அப்ரோச். நண்பர்களே, இவங்க மாதிரி தவறுகளை அவாய்ட் பண்ணுங்க. நாலேஜ், ரிசர்ச், பேஷன்ஸ், டிசிப்ளின், இதுவே ஸ்டாக் மார்க்கெட் வெற்றியின் சீக்ரெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.